ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று இரவு லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான சில விஷயங்கள் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் நிறைய விதமான ஒரு கோணத்தில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து டீகோடிங் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் நிறையா 18+ கண்டென்ட் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை தொட்டால் அவனுக்கு வந்து நல்லா பண்ண மாட்டான், வெளியே வந்து எல்லாம் கலாய்ச்சிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேலை கேம் ஆட மாட்டான், ஒழுங்காக வந்து பண்ண மாட்டான், எதுவுமே வெளியிடுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. இது ஒரு பெண் வந்து ஆண் மேலே இஷ்டத்துக்கு கை வச்சு எல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு நாதி இல்லை. ஸோ அதை வந்து யாரும் வந்து வெளியே வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி ஆம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நிக்சன் அசல் கோளாறுலாம் வந்து பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயங்கிறது தெரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். வந்து சாச்சனாவுடைய டபுள் கேம். அதாவது சாச்சனா வந்து முத்துவை அந்த ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்னாங்க, சரிங்களா, எல்லாருக்கிட்டையும். பட் முத்துக்கிட்ட வரும்பொழுது ஃபஸ்ட் பிளேஸ் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கேம் ஆடுறாங்க. ப்ளஸ் சௌந்தர்யாவுடைய கேம் பற்றி ரொம்ப விமர்சிக்கிறாங்க. அதாவது சௌந்தர்யா ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க, முதல் 2 வாரம் தான் அவங்க ஒரிஜினல், இப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து ஃபேக்காக இருக்குது, மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதை அழகாக முத்துக்குமரன் வந்து முதல் டீகோட் பண்ணிட்டார் சௌந்தர்யாவுடைய கேமை. நீ என்ன நினச்சிட்டு இருக்கம்மா, அப்படிலாம் கிடையாது, ஆடியன்ஸ் கிளாப்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று மக்களுக்கு நீ எப்படி சொல்கிற மக்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அண்ணன் வந்து ஏதாவது சொல்லும்போது தான் நமக்கு வந்து தெரியும். அப்படி இல்லையா, நமக்காக வந்து அனலைஸ் பண்ணணும். உங்கள் கேம் வந்து இப்போ அப்படி மாறி இருக்குது. ஏன் முதல் 2 வாரம் வந்து கேம் கற்றுக்காமல் இருந்திருக்கலாம், அடுத்து 3 வாரத்துலேருந்து கேம் வந்து கற்றுருக்கலாம். இப்படி நீ யோசிக்கணுன்னே சாச்சனா அப்படியே அமைதியாகிடுச்சு. ஒரே போடா முத்து போட்டு விட்டார். அடுத்து இதே டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா விஷால்கிட்ட போய் பேசுது சாச்சனா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி 2 வாரம் சைலண்ட்டாக இருக்காங்க, அடுத்து நம்ப முடியலண்ணா, எனக்கு என்னமோ வாண்டடாக வந்து ராணவும் வன்சிதாவும் ஃபைட் பண்ணும்போது இவங்க உள்ளே போய் சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சாச்சனா சொல்கிறாங்க. அப்போ விஷால் சொல்கிறாரு, இது உனக்கு தோணுது இல்லை, அப்போ நீ கேம் ஆட ஆரம்பிச்சிட்ட, எனக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு மேலே சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கான். நான் இங்கே வந்து வந்தது என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, யாரோடையும் சண்டை போட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் வந்து வரல. ஸோ எனக்கு வந்து ஓகே, இந்த ஹவுஸில் இப்போ நான் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு பக்கம் வந்து உருட்டுறான். சாச்சனா வந்து நீ மெச்சூரிட்டியாக வந்து விளையாண்டுட்டு இருக்க, இப்படி தான் நீ விளையாடணும், கரெக்டாக நீ விளையாடுற, நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, நீ யோசிக்கிற அந்த திறமைக்கு வந்துட்ட, முடிஞ்சா சின்ன பொண்ணாக இருந்தால் இப்போ வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது, நீ எல்லாத்துடைய அப்ஸ் அண்ட் டவுனையும் போகிற உன் மனசுக்கு சில விஷயங்கள் தோணுது, நீ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிருன்றான். சரியா, அவங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், சௌந்தர்யா மேலே அவ்வளோ ஹேட்டு, என்னடா இது அப்படின்ற மாதிரி 2 பேர்கிட்ட பேசிட்டாங்களா. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது எங்கெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பாருங்களேன். இதுக்கு தான் சொல்கிறேன் பல விதமான கோணங்கள் இருக்குது இந்த கேமில் அப்படின்ட்டு. சரியா, இப்போது நேற்று நைட்டு ஜெஃப்ரிக்கு சௌந்தர்யாவும் வந்து என்னமோ கூட வந்து பார்த்திங்கன்னா கூட்டு சுற்றுற மாதிரி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயே நம்ம அப்படி போக மாட்டோம், ரொம்ப கேஷுவலாக கையை போட்டு அவன் பாட்டு வந்து போயிட்டுருக்கான். ஸோ அது வந்து ரொம்ப தப்பாக இருந்துச்சு. சரி, அது கூட ஃப்ரெண்ட்ஷிப் நான் வச்சுக்கலான்னு வைங்களேன். ரயானை வந்து ரொம்ப வெறுப்பேற்றுனாங்க. அதாவது ரயான் வந்து சொல்லிட்டான் அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசலை சௌந்தர்யா கிட்ட. ஏன்னா அவன் வந்து பிடிச்ச என்ன சொல்கிற இந்த வீட்டில் யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒன்று, அப்புறம் விஷால் தான் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜெஃப்ரியோ விஷாலோ ஏதோ ஒன்று. சரி, அது வந்து ரயானுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே அவன் பேசாமல் வந்து இன்னொரு குரூப்புக்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தான். உடனே சௌந்தர்யா ஜெஃப்ரி வந்துட்டு ஜெஃப்ரி வந்து ஏற்றி விட்றான். பார்த்தியா சௌந்தர்யா அவனை ஒரே நாளில் மறந்துட்டான் பார், டாஸ்க் முடிஞ்சவன் அப்படின்னு சொன்னோடனே அவனும் அதே மாதிரி சௌந்தர்யாட்ட பேசாமே ரயான் வந்து குட் நைட் கூட சொல்லாமல் கிளம்பி போய் படுத்துட்டான். ஏன்னா எப்பயுமே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு இன்றைக்கி வந்து 2 பேரும் வந்து கட் பண்ணிட்டாங்க. உடனே பரவாயில்ல மச்சான், நான் இருக்கேன் மச்சான் அவனுக்கு பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஒரு சுற்றி அவன் சௌந்தர்யாவை கூப்பிட்டு போயிட்டு வரான். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரியா, அதாவது ஒருத்தன் வந்து போயிட்டாங்கிறப்ப இன்னொருத்தனை கூட போய் சுற்றிட்டு பிக் பாஸ் வீடே அப்படி தான் போல தெரியுது. ஆனால் பையன் கை வச்சா வந்து இவன் தப்பாக தான் கை வைக்கிறான், அந்த பொண்ணு கை வச்சா அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. இன்னொரு விஷயம் நினச்சி அது ரொம்ப கேவலம் சொல்கிறதுக்கே. ஸோ அதுதான் நடுவிரவில் ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் சரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஜெஃப்ரி வந்து உட்காந்துருக்கான், முதுகு லைட்டாக வலிக்குது போல், அவனை வந்து படுக்க வைக்கிறாங்க, அவனை வந்து ஜாக்லின் வேறு பக்கத்தில் இருக்காங்க, அவன் திரும்பி படுக்கிறான். அதுவே வந்து ஒரு கேவலமாக இருக்குது. சரியா, அந்த நடுவில் அந்த இது இருக்கும்ல, செப்பரேஷன் இருக்கும்ல, இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும், இந்த செப்பரேஷனில் படுத்துருக்கான். அவளை அப்படியே படுக்க போட்டு கரப்பா மூச்சு குப்புற போட்ட மாதிரி போட்டு அவனை ஒருத்த முதுகில் உட்காடுறான். அவன் ஆன்னு கத்துறான்.
இந்த சைடு ஜாக்லின் உட்காந்து அவன் தொடையை பிடிக்கிறாங்க. அந்த சைடு வந்து ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதுகை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்க்கும் பொழுது ஒரு நீட்னஸாகவே இல்லை. இந்த மாதிரி நைட்டில் வந்து என்ன பார்த்தாங்கன்னா எங்கடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா 18+ ஒரு டோன் வேறு கொடுக்குறாங்க. கேட்டால் அது வந்து ஒரு பாட்டு, நிலா காயுது நேரம் நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்னங்க இப்படிலாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து ஓப்பனாக கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி எப்படிலாம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இப்போ வந்து இவ்வளோ தரங்கட்டு போயிருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க முடியுது. என்ன சொல்கிறாங்க புரியுது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு டிக்னிஃபைடாக வந்து இருப்பாங்க. ஒரு பையனா ஒரு பொண்ணு கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இது என்னமோ அப்படியே நான் யோசிச்சு பாருங்கள். ஆனந்தி படுத்திருக்காங்க, ஆனந்தி காலிலேருந்து ஜாக்லினை மிதிக்கிறாங்க, அவங்க ஜெஃப்ரியோட தொடையில் கை வச்சுருக்காங்க. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா குப்புறப்படுத்திருக்கான், அவங்க மேலே சௌந்தர்யா மேலே அப்படி உட்காந்து முதுகு அமைக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, கேவலமாக இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ அதாவது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது பெண்கள் தொட்டால் அது வந்து ஈஸி, ஆண்கள் தொட்டால் அது வந்து தப்பாக தொடுறான் அப்படின்ற மாதிரி தான் சித்தரிக்கிறாங்க. இந்த சீசனே நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். அசல் நமக்கு செய்யலையா, நிக்சன் நம்ம செய்யலையா, அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நம்ம பேச மாட்டோம், ஏன்னா அது வந்து ஃப்ரெண்ட்லி அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில். ஆனால் அவங்க பண்ணது 2 பேரும் ஓவர் தான், கூப்பிட்டுனாங்க. அது ஓகே, நான் பேச வரல. பட் இருந்தாலும் இதுவும் வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். அடுத்து தீபக் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வர்ஷினியோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு பிரேக்கிங்கான ஃபேக்டை வந்து உடைக்கிறார். என்ன அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட நான் 5 வாரமாக வந்து பேசாமல் இருந்தேன். முதல் 2 வாரம் சண்டை போட்டதுலேருந்து அதுக்கடுத்து பேசவே இல்லை. ஒரு 3 வாரமாக நான் இப்போ தான் அவகிட்ட வந்து இந்த டாஸ்க்கை பயன்படுத்தி நான் பேசினேன். அவகிட்ட சொன்னேன் அந்த மாதிரி. அது நம்ம காட்டல லைவ். ஸோ மேபி அவர் எபிசோட்லேயும் காட்டல, லைவ்லேயும் இல்லை. எங்கேயாவது அந்த மிஸ் பண்ணாங்க அந்த ஒரு கிளிப்பிங்கில் வந்து பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து உன்னை பேட்சப் பண்ண விரும்புகிறேன், ஸோ நம்ம பேசலாம் மாதிரி சொன்ன உடனே தான் அதுக்கடுத்து கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் தெரியாது, திடீர்னு எப்போ சண்டை வரும் தெரியாது, நான் திருப்பி சண்டை போடுறது நேரமே வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் வெளியே வந்து கண்டினியூ ஆமான்னு கேட்குறாங்க வர்ஷின். ஏம்மா பிக் பாஸ் என்னன்னே தெரியலையா உனக்கு, வெளியே போய் மாயா பிரதீப் புழுந்துட்டு எரியலையா, அசீம் விக்ரமன் எரியலையா, ஆரி பாலாஜி சண்டை போட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பத்தலையா, அந்த சீசனே வந்து அர்ச்சனா வந்து ஆரிக்கு எதிராக வந்து கமெண்ட் பண்ணலையா, சீசன் 4ல் வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்கலையா, என்னம்மா அது ஒன்றும் தெரியாத பிள்ளையாகவே இருக்கியம்மா வர்ஷினி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இதுவும் வந்து தீபக் சொன்ன விஷயம். ஏன்னா அவர் வந்து கேம் ஆடுறாரு, அதில் செட் ஆகலன்னொடனே அது வேணான்ட்டார். அப்புறம் வந்து சரி நம்ம இன்னொரு வாய்ப்பு வேணும் நம்ம கொடுப்போமே, நம்ம சைடில் மேபி தப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச திருப்பி ட்ரை பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப தீபக் வேறு லெவல். ஸோ அவர் வந்து அந்த வெஞ்சன்ஸ்லாம் எடுக்காமல் பேச எஃபர்ட் போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை அவர் பண்ணும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து வெள்ளிக்கிழமை எபிசோட் இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. சரிங்களா, இன்னும் 2 டாஸ்க் இன்றைக்கி வைப்பாங்க போல தெரியுது. அதில் பாய்ஸ் வின் பண்ணிடுவாங்களாம். வின் பண்ணிவிட்டு பெஸ்ட்டு ஒர்ஸ்ட் தான் இருக்கிறதுலே காமெடி. பெஸ்ட்டு வந்து விஷால் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சைடில் வர்ஷினி செலக்ட் பண்ணியிருக்காங்க. வர்ஷினி ஓகே, விஷால் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அடுத்து ஒர்ஸ்ட்டில் வந்து ராணவ், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ராணவ் கூட ஒர்ஸ்ட்டில் சரி ஏதோ கேட்கல, பேச்சை கேட்கல, ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லிக்கலாம். மஞ்சரி நல்லா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து தெரியல, இப்படி ஒரு நியூஸ் வருது. ஸோ மேபி இது பொய்யாக இருக்கலாம், மேபி உண்மையாக இருக்கலாம், தெரியல. ஸோ ரூமராக கூட இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து பாய்ஸ் ரூம்குள்ளே வந்துட்டு ஒரு டாஸ்க் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டு வந்துட்டாங்க. பட் ரொம்ப டூ மச் ஆஃப் மாக்கிங் ஆஃப் சௌந்தர்யா அண்ட் ரயான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிமிக்ரி ட்ரை பண்ணுறதுங்கிறது ஓகே, ஒரு 2-3 வாய்ஸ் பேசிவிட்டு 2-3 தடவை கலாய்ச்சிட்டு விட்டுடலாம். பட் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஜெஃப்ரி, விஷால் இவங்க 2 பேர் சேர்ந்து மிச்சம் எல்லோரும் சும்மா சிரிச்சிட்டு இருந்தாங்க, யாரும் பங்கெடுத்துக்கல. ஜெஃப்ரி, விஷால் தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க, அன்ஷிதா வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சௌந்தர்யாவோட வாய்ஸ் அப்படியே ஜெஃப்ரி வந்து பேசுனது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது பேசுனது நல்லா இருந்தது. பட் அவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது. தீபக் வந்து வார்ன் பண்ணார், இந்த மாதிரி என்ன பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். பட் இருந்தாலும் அதை வந்து அவங்க கேட்குற ஒரு மனநிலையிலே வந்து இல்லை. ஸோ அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவரும் அதை கண்டுக்கல. முத்துக்குமரனும் இதில் வந்து தலையிடல. ஸோ தனியாக இருந்துட்டாங்க. சாச்சனா உள்ள வந்து சாச்சனாவுக்கு சௌந்தர்யாவில் இருக்க மன்மத்தில் அவங்களும் வந்து அதை என்ஜாய் பண்ண. ஸோ ரொம்ப ஓவர், அதாவது மாக்கிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் மாக்கிங் எதிராக கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அப்படி சொன்னால் தான் வேலைக்கு ஆகும். பட் இருந்தாலும் மிமிக்ரி பண்ணலாம். மிமிக்ரி ஒரு லிமிட்டு தான். நீங்கள் அதுக்காக ரொம்ப அந்த பொண்ணோட வாய்ஸ் ஜெஃப்ரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணோட நல்லா பேசி பழகிட்டு இப்படிலாம் வந்து பண்ணுவானா அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் ரியலி. அடுத்து ப்ரோமோ ரிவ்யூவில் லைவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். தேங்க்யூ, சூப்பர்.